மேலே வந்து பார்த்தோன்னே இது ஒரு ஸ்மால் லிவிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷோட்கேஸ் ஒன்று ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணிவிட்டு கிளாஸில் நம்ம பண்ணி கொடுக்குறது. இதில் எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே வாஷ் பேஷன் வரப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு யூனிட் வேணும் அப்படின்னு. இந்த யூனிட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ரீயூஸ்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷிங்க்கு வைக்கிறதுக்காகவும் எல்லாமே இங்கே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேஸ்ட்டான துணி எல்லாமே இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதே மாதிரி அந்த அதுக்கு நீடடான பொருள் எல்லாமே கீழே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ட்ரெஸ் ஒரு சின்ன ஒரு வார்ட்ரூப் செட்டப்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வென்டிலேட்டரும் எல்லாமே நம்ம வச்சு இது பண்ணி கொடுத்துருக்கோம். இது செகண்ட் பெட்ரூம். இப்போ இந்த பெட்ரூமில் வந்து நார்மலாக எல்லாருமே வந்து இது பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுல்லாகவே நம்ம மெட்டீரியல் அடித்த மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க வந்து கடப்பாக்கள் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நார்மலாக ஏதோ ஒரு சைடு மட்டும்தான் நீங்கள் கீழே ரூமில் பார்த்துருப்பீங்க, ஒரு சைடு மட்டும் ஒரு கபோர்ட் மாதிரி சிவிலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாகவே ஒரு வார்ட்ரூப் செட்டப் மாதிரி இவங்க சிவில்லே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால இது அவுட்லுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு வார்ட்ரூப் செட்டப் மாதிரியே இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம மெட்டீரியலே பண்ண மாதிரி இருக்கும். பட் என்னென்னா ஆல்ரெடி இவங்க எல்லாமே கடப்பாக்கல்ல எல்லாமே அடித்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டார்க் கலரில் சில்வர் எஸ்எஸ்ல இன்ச்சஸ் இது ஹேண்டில்ஸ் கொடுத்து போட்டனால லுக் வைஸும் நல்லாயிருக்கு. இந்த டார்க் வித் மேலே லாஃப்ட்டுக்கு ஐவரி காம்பினேஷன் போகும்போதும் நார்மலாக சிங்கிள் கலரில் போவாங்க. சிங்கிள் கலரும் நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷனும் டார்க் அண்ட் லைட் காம்பினேஷனும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். கண்டிப்பாக பார்க்கவும் லுக் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ இது கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம மெட்டீரியலே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு, கீழே இது ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரியோ இல்லை வந்து ஒரு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் இது இருக்குன்னு இங்கே வந்து சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்கு பேனலிங் பண்ணி ரேக் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்ம தனியாக எதுவும் பண்ணல. இந்த பேனலிங்லேயே ஜஸ்ட் ஒரு மிரர் வச்சு கொடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் ஆல்ரெடி கடப்பாக்கல் சிவிலில் இவங்க எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டோர் மட்டும்தான் போட்டு கொடுத்துருவோம். ஸோ மேலே எல்லாமே லாஃப்ட்டு கவர் பண்ணிட்டு 3 டோர் செட்டப்ஸில் வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணி பண்ணுவோம். ஸோ இது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது திங்ஸ் வைக்கிறதுக்கு இடிக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இவ்வளோ அப்படியே டோர்ஸ் போகும்போது ஆக்சுவலாக எங்கள் லாஃப்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு 3.5 மேலே 4 ஃபீட் வரும்னு நினைக்கிறேன். 4 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரூமில் பண்ணது.